ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவான பழைய சாதம் எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். பழைய சாதம் செய்யறதுலாம் ஒரு ரெசிபியான்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இப்பதான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன், ரெஸ்டாரண்ட்ல பழைய சாதமும் ஒரு 4-5 வெரைட்டி சைட் டிஷ்ஷும் வச்சு 300ல இருந்து 350 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. பழைய சாதம் செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. பழைய சோறு செய்கிறதுக்காகவே நான் எக்ஸ்ட்ராவாக அரிசி போட்டு சோறு வடித்து வச்சுருக்கேன். அதில் நாங்கள் சாப்பிட்டு மீதமான சோறில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு இந்த சோறு அந்த தண்ணியில் ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறணும். அப்போ தான் ஃபுல் ஃபர்மெண்டேஷன் ஆகும். அதாவது தமிழில் நொதித்தல்னு சொல்லுவாங்க. பழைய சோறுடைய முழு மருத்துவ குணமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நைட் ஃபுல்லாக சோறை தண்ணியில் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு சோறு மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சோறை நல்லா மசிச்சு விடணும். தண்ணியோட மசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தண்ணியை வடிச்சிட்டு சோறை மட்டும் எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான உப்பை சேர்த்து ஒன்று சேர நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா நொறுங்க மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை சேர்த்து ஒன்று சேர நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் பழைய சோறுடைய ருசியை கூட்டுறதுக்காக 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்ன்றனால இடித்து சேர்த்துக்கிறேன், ஏன்னா கையில் மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கையை வச்சு எல்லாம் ஒன்று சேர நல்லா நொறுக்கி விடுங்க. அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா நொறுக்கி விடணும். அதோடைய காரம்லாம் அந்த சோறில் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மசிச்சு விட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க பழைய தண்ணியை சோறில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சு பாருங்க. குடிக்கும் போதே உள்ளுக்குள்ளே ஒரு ஏசி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த தண்ணி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். பழைய சோறுக்கு நேற்று மிச்சமான குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஊறுகாய், மோர் மிளகா இதையும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு நாள் முழுக்க ஆற்றல் கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமான பழைய சோறு செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.